begin it today. Take it as a movement not only on this Panguni Hastam, it has to be round the year affair in one form or the other. And on this day, let us pay tribute to Kamba by paying tribute to the one who was a great devotee of Prabhu Sri Rama. I would say, and you say, Jai Sri Ram! Jai Sri Ram! Jai Sri Ram! Let us begin it today. Take it as a movement not only on this Panguni Hastam, it has to be round the year affair in one form or the other. And on this day, let us pay. தற்போதைய செய்தி கல்லூரி விழாவில் தமிழக ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில் ஆளுநர் RN ரவி மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைத்ததால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தி மிக முக்கிய செய்தியும் கூட. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கல்லூரி விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடச் செய்ததால் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். ஜெய் ஸ்ரீராம் என்று தமிழக ஆளுநர் RN ரவி முழக்கமிட்டதோடு மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடச் செய்யும் இந்த நிகழ்ச்சி அந்த செய்தி வந்திருக்கிறது. உங்களுடைய செய்தி குறித்த தகவல்களை விரிவாக தரலாம். அருண், உங்களுக்கான நேரம். மோகன்ராஜ், இன்றைய தினம் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய தியாகராஜா பொறியியல் கல்லூரி நடைபெற்ற ஒரு கல்வி கூடங்களில் கம்பர் என்ற தலைப்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவானது நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். முன்னதாக ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் மாணாக்கர்கள், பேராசிரியர்கள் மற்றும் செய்தியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மேலும் கேமரா உள்ளிட்ட எலக்ட்ரானிக் உபகரணங்களை எடுத்துச் செல்ல அனுமதியும் மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாணவர்களிடம் உரையாற்றிய ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் என்று நான் கூறுகிறேன், நீங்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் அதாவது கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறிய விவகாரம் என்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்லூரி விழாவில் அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்து கடுமையாக விமர்சித்த ஆளுநர் RN ரவி தற்போது மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுங்கள் என்று கூறியது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் அந்த விழாவில் பேசும்போது ராமாயணத்திலேயே கம்ப ராமாயணம் குறித்து பேசும்போது பெண்கள் எப்படி போற்றப்பட வேண்டும் என கம்பன் கூறியதை பார்த்தோம். ஆனால் சில தினங்களுக்கு முன்பு ஒரு அரசினுடைய நபர் ஒருவர் பெண்களை எவ்வளவு தரைக்குறைவாக விமர்சித்து வந்தார் என்றதை பார்க்கும்போது மிகவும் கண்டனத்துக்குரியதாக அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறேன் என்றும் கம்பன் காட்டிய பாதை அளிக்கிறோம் என்றும் வேறு வழி இல்லாமல் கட்டாயத்திற்குட்பட்ட அவரை கணவான் என்று அழைக்கும் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் பெண்களின் கண்ணியத்திற்கு அவர் பங்கம் விளைவிக்கவில்லை, சிவன் விஷ்ணுவை வணங்குபவர்களை காலில் போட்டு மிதித்திருக்கிறார் என்றும் அவர் பேசினார். இதனோடு மட்டுமல்லாமல் அவர் நிகழ்ச்சியின் உரைவின் முடிவில் அவர் ஜெய் ஸ்ரீராம் என்று நான் கூறுகிறேன், மாணவர் செல்வங்கள் நீங்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்று மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூற வைத்த சம்பவம் தற்போது வைரலாகி வருகிறது. மோகன்ராஜ், தமிழக ஆளுநர் RN ரவி குறித்த அண்மை செய்திக்கு உங்களின் ஆய்வறிக்கைக்கு நன்றி அருண்.